ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த ஓன் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சில பேர் வந்து லவ் யூ செம்ம கட்டை அப்படி இருக்க எப்படி இருக்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு சொன்னாலே எல்லா பொண்ணுங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுட்டு போவாங்க, உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து இந்த லூசுங்க இப்படி தான் கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போகிறவங்களும் இருக்காங்க. சரி, பொறுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு விட்டாலும் அகைன் பண்ணி நம்மளை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி மெசேஜுக்கு தான் இந்த ரிப்ளை நான் சொல்கிறேன். ஏன்னா சொல்கிறீங்க, டீன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள டீன்னு சொல்லி கூப்பிட்டா ஓகே, ஏதோ தெரியாத ஒரு பர்சன் ப்ளஸ் இன்னொன்று எங்கேயோ ரோட்டில் போகிறவங்க அவங்கள்ட்டலாம் டீன்னு போய் சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் தெரியுமா? செருப்பை கழட்டி அடிச்சுட்டு போவாங்க. இல்லைன்னா என்னடா மயிறு நீ டீன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மானங்கிட்டால கேட்குறவங்களும் இருக்காங்க. அசிங்கமா. அதனால் நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம்ட்டு நம்ம ஒதுங்கி போனாலும் வாலண்டியராக வம்பு இழுத்தீங்கன்னா எல்லாரும் பேச தான் செய்வாங்க, திட்ட தான் செய்வாங்க. அதனால் ரொம்ப ஓவராக நீ சீனு போடுற, ரொம்ப ஓவராக பண்ணாத, இந்த இப்படி தான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா எல்லாரும் அதை கேட்டுட்டு பொறுத்துட்டு இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அமைதியாக ஸ்மூத்தாக கேட்டுட்டு போகிற மாதிரி இருப்பவங்க இருக்க மாட்டாங்க. டீன்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் பிடிக்காதவங்க கண்டிப்பாக திட்ட தான் செய்வாங்க, ரிப்ளை கொடுக்க தான் செய்வாங்க. அதனால தான் அந்த மாதிரி பேசுறது. ஸோ அதனால் இந்த டீங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. ஏன்னா அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரியும். அடுத்தவன் பொண்டாட்டியை போய் டி சொல்கிறது, லவி சொல்கிறதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத வேலை எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? அந்த இதை நீங்கள் குறைஞ்சிக்கிட்டிங்கன்னா எங்களோட பதிலும் ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும். இல்லைன்னா தப்பாக பேசுகிற மாதிரி தான் ரெஸ்பான்ஸும் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுத்துக்கலாம்.